ஓகே சார். இப்போ சுதா கொங்கராவோட டைரக்ஷன் லிஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. ஆனா, அவங்க இந்த கதைய எடுத்து திரைவாயிலா மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணுங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் தான். அப்படி இருந்து இந்த சப்ஜெக்ட்ட எடுத்து அத வந்து அரசியல் பக்கம் போகாம, பொதுவான விஷயங்கள் மட்டும் வச்சு எடுத்திருக்காங்கல்ல சார். அவங்களுடைய இந்த செலக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவங்கள இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருந்தா அவங்க இன்னும் கூட இந்த படத்தை சிறப்பாக கொடுத்துருக்க முடியும். அவங்களே எழுதும்போதே இது சென்சார் விடாதுன்னு நினச்சி தான் எழுதுவாங்க. இப்போ பழைய சம்பவங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து அப்படியே இந்த படத்திற்குள் கொண்டு வரணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் உயிரோட்டமாக கூட இருந்திருக்கலாம். அதற்கு வந்து சில கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு வந்துருச்சு, வேறு வழி இல்லை. ஆனால் இந்த எடுத்துக்கிட்ட கதையை அவங்க எந்த அளவுக்கு நேர்த்தியாக சொல்லியிருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. அதான் இப்போது சில இடங்களில் கட்டாயமாக ஒரு படத்தில் தொய்வுங்கிறது இருக்கும். ஒரு படம் ரொம்ப விறுவிறுப்பாக அந்த 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் நம்மளை அசைவிடாமல் பண்ணுறதுங்கிறது எப்பயாவது நடக்கிற மேஜிக். அது எல்லாருக்கும் நடக்காது, எல்லா நேரத்திலும் நடக்காது. இப்போ இதே சுதா கொங்கரா இது சூரரை போட்டுன்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் அப்படி இருக்கும். அதில் கூட சில காட்சிகள் தேவையில்லாத காட்சிகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு விறுவிறுப்பான படமாக அது இருந்துச்சு. ஸோ இறுதி சுற்று அந்த படம் வந்து கிளைமாக்ஸை நெருங்க நமக்கு பதட்டம் தொத்திக்கும். ஸோ அப்படி ஒரு படமாக அது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 100% ஒரு நேர்த்தியான படம்னு நம்ம சொல்ல முடியலனாலும் முடிந்த அளவுக்கு அவங்க இந்த படத்தை ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க.